ஐடினாலே கோடிங் டெவலப்பிங்னு ஏதோ சொல்றாங்க. அது படிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு. சப்போர்ட் ரோல் போனா கெரியர் growth இருக்க மாட்டேங்குது, பெருசா சம்பளமும் இருக்க மாட்டேங்குது. இப்ப நான் என்னதான் பண்றது? அதுக்கு இவ்வளவு புலம்பிட்டு இருக்கீங்க. பேசாம நீங்க பவர் பி டெவலப்பர் ஆயிருங்க. உங்களால நல்லா சம்பாதிக்கவும் முடியும், நல்ல கெரியர் growthமே இருக்கு. அப்படியா? அத பத்தி எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் கத்துக்கிட்டு கொஞ்சம் ட்ரை பண்றேன். சொல்லிட்டா போச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்ன எல்லா சோஷியல் மீடியாலுமே ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம இந்த வீடியோல பவர் பிஐனா என்ன, பவர் பிஐ எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றோம், அது எப்படி யூஸ் ஆகுது, டேட்டானா என்ன, டேட்டா விஷுவலைசேஷன்னா என்ன, பவர் பிஐக்கு என்ன படிக்கணும், பவர் பிஐக்கு சர்டிபிகேஷன்ஸ் என்ன பண்ணணும், பவர் பிஐயோட ஃபியூச்சர் growth எப்படி இருக்கும், எப்படி வேலை வாங்கலாம், எவ்வளவு சம்பளம் இருக்கும் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா புரியும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ गाइस. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் பவர் BI ன்னு சொல்லி பார்த்தலாம். BI நாலே பிசினஸ் இன்டெலிஜென்ஸ், ஒரு பிசினஸோட growth-க்கு ஹெல்ப் பண்றது. மைக்ரோசாஃப்ட் கிரியேட் பண்ண பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் மைக்ரோசாஃப்ட் பவர் BI. சோ இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் BI எப்படி ஒரு பிசினஸ் ஹெல்ப் பண்ணுன்னு தானே கேக்குறீங்க. சோ அது எப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் ரொம்ப கலஞ்சி எந்த பொருள் எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னா அந்த சூப்பர் மார்க்கெட்ல நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும், எந்த பொருள் எங்க இருக்கு, எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு அது அன்ஆர்கனைஸ்டா இருக்கும். எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நல்லா நீட்டா கிளீன் ஆகும், எந்தெந்த பொருள் எங்க இருக்கு நமக்கே தெளிவா தெரியுதோ அங்கதான் நம்மளே போய் வாங்குவோம். அதே போலதான் ஒரு பிசினஸ் ஓனர் நிறைய சோர்சஸ்ல இருந்து டேட்டா எடுப்பாரு. Facebookல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இருந்து, அவரோட ஓன் வெப்சைட்ல இருந்து வெரைட்டி ஆஃப் கேட்டகரிஸ்ல டேட்டா எடுப்பாங்க. ஏஜ் வைஸ், ஜெண்டர் வைஸ், ரேடியஸ் வைஸ், இன்ட்ரெஸ்ட் வைஸ், அவர் கொடுக்குற சர்வீஸ் வைஸ் டேட்டாஸ் எடுப்பார். அந்த டேட்டா எல்லாமே டேபிள் ஃபார்மேட்ல தான் இருக்கும். அது SQL இருக்கலாம், இல்ல ஸ்ப்ரெட்ஷீட்ல போட்டுக்கலாம், இல்ல எக்ஸல் ஷீட்ல போட்டுக்கலாம். எல்லாமே டேபிள் ஃபார்மேட்ல தான் இருக்கும். அவரோட டேட்டா எல்லாமே கலஞ்சி அன்ஆர்கனைஸ்டா தான் இருக்கும். அவருக்கே அந்த டேட்டா வச்சு என்ன பண்ணணும்ன்றது புரியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு, அவருக்கு ஒரு பிசினஸ் இருக்கு. அந்த பிசினஸ்ல பர் இயருக்கு எவ்வளவு ரெவென்யூ வருது, எந்த மந்த் எந்த பொருள் சேல் ஆயிருக்கு, எந்த மந்த் எந்த பொருள் சேல் ஆகல, ஏன் இந்த மந்த் இந்த பொருள் நல்லா சேல் ஆச்சு, இந்த மந்த் இந்த பொருள் சேல் ஆகல அப்படின்ற டீடைல்ஸ் அவருக்கு தெரியாது. ஆனா அவரோட பிசினஸ் ப்ராஃபிட்டா போயிட்டு இருக்கும். ஆனா அவரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. இதே அவரு ஒரு பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டூல் யூஸ் பண்ணி அவரோட டேட்டா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி, லைக் எந்த பொருள் எதனால இந்த மந்த் வித்திருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் வித்திருக்கு, ஏன் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இந்த மந்த் நிறைய வித்திருக்குன்றத அனலைஸ் பண்ணலாம். இது எப்படி அவர் அனலைஸ் பண்றாரு, அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அது வந்து ஒரு கிராஃப் மூலமா இந்த மாதிரி தான் இந்த கிராஃப் இருக்கு, இந்த இயர் இந்த மந்த்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் பிசினஸ் grow ஆயிருக்கு அப்படின்றத ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாவும், ஒரு சார்ட்டாவும், ஒரு கிராஃபாவும் கிரியேட் பண்ணி டேட்டா விஷுவலைசேஷன் மூலமா காட்டுற ஒரு டூல் தான் பவர் BI. அந்த டேட்டா விஷுவலைசேஷனையும் அந்த கிராஃப்ஸையும் கிரியேட் பண்ணக்கூடியவங்க தான் பவர் BI டெவலப்பர்ஸ். அதுக்கு தான் இப்போ அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. நெக்ஸ்ட், how to become a Power BI developer. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல நான் ஐடில இருந்து ஐடிக்கு மூவ் ஆகணும்னு நினைச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்ஸா டேட்டானா என்ன, டேட்டா எப்படி ஒர்க் ஆகுது, அந்த டேட்டா எல்லாமே எப்படி பிசினஸ் growthக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, டேட்டா விஷுவலைசேஷன்னா என்ன, டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணணும், லிட்டில் பிட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸும் பைத்தானும் நீங்க கம்பல்சரி படிச்சிருக்கணும். சோ இதை படிச்சிட்டீங்க அப்படின்னா, லைக் இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அந்த டேட்டா வச்சு உங்களால நல்லா பிளே பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஈஸியா வந்துட்டு பவர் BI டெவலப்பர் ஆகலாம். ஏன்னா நம்ம எல்லாமே டேட்டால தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால பவர் BI டெவலப்பருக்கு டேட்டாவை கம்பல்சரி யூஸ் பண்ண தெரியணும், டேட்டாவை அனலைஸ் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட், கெட் சர்டிஃபைட் பவர் BI டெவலப்பர். நீங்க பவர் BI டெவலப்பர் ஆகணும்னா கம்பல்சரி ஒரு சர்டிபிகேஷன் முடிச்சிருக்கும். பவர் BI டெவலப்பர்னு இல்ல, ஐடில நீங்க என்ன வேலைக்கு போகணும்னாலுமே ஒரு சர்டிபிகேஷன் முடிக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இந்த பவர் BI டெவலப்பர் சர்டிபிகேஷனை தமிழ்லயே பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்குமே லோகன் சாஃப்ட் டீச் பண்றாங்க. உங்களுக்கு பவர் BI டெவலப்பர் எப்படி ஆகிறது, பவர் BI டெவலப்பர்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ட், டேட்டா மாடலிங்னா என்ன, டேட்டா விஷுவலைசேஷன்னா என்ன, டேட்டா வேர்ஹவுஸ்னா என்ன, உங்களுக்கு டேட்டா விஷுவலைஸ் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணி ஒரு சார்ட் கிரியேட் பண்றது, எப்படி நீங்க வந்துட்டு கிராஃப் கிரியேட்டிவா வந்துட்டு அந்த பிசினஸ் ஓனருக்கு பிரசன்ட் பண்றது, உங்களோட கம்யூனிகேஷன் நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே தமிழ்லயே பேசிக்ஸ் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. முக்கியமா பவர் பியோட இம்பார்ட்டன்ட் கான்செப்டான டேட்டா இன்டிகிரேஷன், டாக்ஸ், பவர் கொயரி, இந்த மாதிரியான இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் எல்லாமே தமிழ்ல நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல நமக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ்,
லைக் 24/7 சப்போர்ட், உங்களோட ரெக்கார்டிங் கிளாஸஸ், நீங்க எப்படி ஜாபுக்கு அப்ளை பண்ணணும், உங்களோட ரெஸ்யூம் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்க எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது, உங்களோட லிங்க்டின் எப்படி நீங்க ஆப்டிமைஸ் பண்ணணும், எப்படி எல்லாம் நீங்க பண்ணா ஒரு பெர்ஃபெக்ட்டான பவர் பை டெவலப்பர் ஆகலாம் அப்படின்றது கம்ப்ளீட்டா டீச் பண்ணி கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து சர்டிபிகேட்ஸுமே ப்ரொவைட் பண்றாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீக்லி உங்களுக்கு பவர் பை டெவலப்பர் ஆகிறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற ஒர்க் ஷாப்பும் லைவ் வெபினாரும் உங்களுக்கு ஷேர் பண்றாங்க. ஸோ அந்த டீடைல்ஸை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அவங்களோட வெப்சைட், அவங்களோட லைக் வெபினாருக்கான லிங்கையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், பில்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ. நம்ம எல்லா வித்தையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஃப்ரீ வெப்சைட்ஸ்ல இருந்து டேட்டாஸ் எல்லாம் எடுத்து நம்மளாவே ஒரு ஓன் சார்ட் கிரியேட் பண்ணி ஒரு கம்பெனி அசியூம் பண்ணி அந்த கம்பெனியோட ப்ரீவியஸ் growth எப்படி இருந்தது, ஃபியூச்சர் growthக்கு அவங்க என்ன பண்ணணும், என்ன ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணா அவங்க கம்பெனி growth ஆகும், எந்த டைம்ல அவங்க கம்பெனி growth நல்லா இருக்கு, எந்த டைம்ல ஆவரேஜா இருக்கு, எந்த டைம்ல போரா இருக்கு அப்படின்ற ஒரு லைவ் ப்ராஜெக்ட நீங்க பண்ணி நீங்க பவர் பியோட வெப்சைட்லயே நீங்க அதை வந்துட்டு லைவ் பண்ணலாம். சோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஐடியாவும் இருக்கும், ஒரு பிசினஸ்க்கு எப்படி பிட்ச் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவும் இருக்கும். அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ற டீடைல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் உங்களை எப்பவுமே லைவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண சொல்றது. அதனால போர்ட்ஃபோலியோலயும் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தென் கான்சென்ட்ரேஷன் இதுல முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க சின்ன சின்ன அப்ளை பண்ணலாம். ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரியான கம்பெனிஸ்க்கு, இல்ல ஒரு பிசினஸ் ஓனர்ஸ்டே அவங்க பிசினஸ் growthக்கு இந்த மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நீங்க அந்த டேட்டால இருந்து என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்க, எப்படி அந்த பிசினஸ் growthக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு இன்டர்ன்ஷிப்பா ட்ரை பண்ணி லேர்ன் பண்ணுங்க. இன்டர்ன்ஷிப்ல உங்களால நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். ஏன்னா லைவ் டேட்டால ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், உங்களால நல்லாவும் கத்துக்க முடியும். ஏன்னா நம்ம டைரக்டா பெரிய கம்பெனிக்கு போறோம் அப்படின்னா நமக்கு நிறைய டேட்டா கொடுப்பாங்க, நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இன்டர்ன்ஷிப்ல கொஞ்சமா அந்த ஸ்கில்ஸை நம்ம எவால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பெரிய கம்பெனிக்கு போகும்போது, நிறைய பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்போது இன்டர்வியூ கிராக் பண்றதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், பவர் பி கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபியூச்சர்ல பவர் பிக்கு நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க டேட்டா அனலிஸ்டா ட்ரை பண்ணலாம், டேட்டா இன்ஜினியரா ட்ரை பண்ணலாம், டேட்டா ஆர்கிடெக்டா ட்ரை பண்ணலாம், சோ பிசினஸ் அனாலிசிஸ்டா ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ரோலுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க பவர் பி படிச்சா மட்டும் போதும், அதோட சின்ன அடிஷனல் ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ரோல்ஸுக்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். அது இல்லாத லிங்க்டின்ல உங்களுக்கு பர் வீக்குக்கு பாத்தீங்க அப்படின்னா 2500+ ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு. சோ இது எல்லாமே பவர் பி டெவலப்பர் ரொம்பவே பூம் ஆயிட்டு இருக்கு. 2020 to 2023 வரைக்கும் 8 ல இருந்து 10% தான் பவர் பி டெவலப்பரோட growth இருந்தது. ஃபியூச்சர்ல 2024 to 2030 குள்ள 40% வந்துட்டு grow ஆகும்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. சோ அதனால ஃபியூச்சர்ல கெரியர் growthம் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப இருக்கு பவர் பி டெவலப்பர்ஸ்க்கு. ஃபைனலி salary. பவர் பி டெவலப்பருக்கு எவ்வளவுப்பா சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஃப்ரெஷரா போறீங்க அப்படின்னா 4 ல இருந்து 6 lakh வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இல்ல உங்களுக்கு ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா 6 ல இருந்து 8 lakhs வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. நான் பவர் பி டெவலப்பர் ஆகி ஒரு 2 yearsல நல்லா கத்துக்கிட்டேன், எனக்கு டேட்டா அனாலிசிஸ்டும் தெரியும், எனக்கு பைத்தான் நல்லா தெரியும், SQL எல்லாம் தெரியும், நீங்க அடிஷனல் ஸ்கில்ஸும் கத்துக்கிட்டு டேட்டா அனாலிசிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 lakh வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் தராங்க. கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் growthம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால நீங்க எந்த தயக்கமும் இல்லாம பவர் பை டெவலப்பரை நீங்க நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம், கெரியர்ல ஈஸியா grow ஆகலாம். உங்களுக்கு பவர் பி பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் guys. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல DM பண்ணுங்க, இல்ல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. Finally, I will meet you in your next video. Bye guys, take care, do what you love guys. Bye, take care.